ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பூரி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணதுமே ஒரு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே பூரி உருளைக்கிழங்கு மசாலான்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தக்காளி கட் பண்ண பிறகு பச்சை மிளகா, அதையும் நான் குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். உங்களுக்கு நீட்டமாக காரமாக இருக்கணும், நீட்டமாக கட் பண்ணிக்கலான்னா நீட்டமாகவும் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுமே நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகா, கொஞ்சம் கிளறி விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதுமே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் மஞ்சள் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் அதெல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு. இந்த சைட் பை சைடாக பூரியும் ரெடி பண்ணிட்டோம். பூரி நல்லாவே உப்பி வருது. எனக்கு இந்த மாதிரி உப்பி வந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எண்ணெய் நமக்கு தெரியாது. இல்லைன்னா உப்புலேன்னா அது எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. உப்பி வந்தால் நல்லாவே சாப்பிடுவேன். இந்த மாதிரி மசாலாவில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்கானதுமே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையாக என்னோடய ஸ்டைலில் பூரி மசாலா ரெடி. Thanks for watching.